வணக்கம். இன்றைய விரிவான அலசலுக்கு வரவேற்கிறோம். நம்மகிட்ட இப்போ ரிசர்வ் வங்கி அறிக்கைகள், சில புதிய தொழில்நுட்ப செய்திகள், சமூக திட்டங்கள் பத்தின தகவல்கள்னு நிறைய இருக்கு. இதுல முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு அலச போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா, பொதுத்துறை வங்கிகளோட வாராக்கடன் எப்படி இவ்ளோ குறைஞ்சது, அப்புறம் நம்ம யுபிஐ உலக அளவுல எப்படி இவ்ளோ பெரிய சக்தியா மாறுச்சு, இந்த மாதிரி சில ஆச்சரியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. இந்த தகவல்கள் ஒவ்வொன்னையும் தனித்தனியா பார்க்காம, இதெல்லாம் எப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது, இதோட பெரிய தாக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உங்க கையில இருக்கிற இந்த டேட்டாவை சரியா புரிஞ்சுக்க இந்த டிஸ்கஷன் உதவும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ரிசர்வ் வங்கியோட சில நடவடிக்கைகள் இப்போ வந்திருக்கே. முத்தூட் ஃபின்கார்ப் மேல ஒரு ஃபைன் போட்டதா சொன்னீங்களே, என்ன அது? ஆமா. அது 2.70 லட்சம் ஃபைன். இதுக்கு காரணம் ஆர்பிஐயோட இன்டர்னல் ஒம்புட்ஸ்மன் சம்பந்தப்பட்ட சில கைட்லைன்ஸை அவங்க சரியா ஃபாலோ பண்ணல. இன்டர்னல் ஒம்புட்ஸ்மன்? ஆமா. அதாவது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னல் ஒம்புட்ஸ்மனுக்கு அனுப்புற ஒரு சிஸ்டம், ஆட்டோ எஸ்கலேஷன் சொல்லுவாங்க. அதை அவங்க சரியா செட் பண்ணல. ஓஹோ. இது மார்ச் 2024 ஸ்டேட்டஸ் படி நடந்த ஒரு ரிவ்யூல தெரிஞ்சது. இது ஒரு ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ தான், கஸ்டமர் டீலிங்ஸை பாதிக்காது. சரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லயும் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு இல்லையா? ஆர்பிஐ சென்ட்ரல் போர்டுக்கு திருமதி அனுராதா தாக்கூர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆமா, கரெக்ட். அவங்க மத்திய நிதி அமைச்சகத்தோட பொருளாதார விவகாரங்கள் துறை செயலாளர். திரு அஜய் சேத்துக்கு பதிலா இவங்கள சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஜூலை 24, 2025 அமலுக்கு வருது. ஓகே. இப்போ பேங்க்ஸோட ஹெல்த் பத்தி பேசலாம். பொதுத்துறை வங்கிகள், அதாவது பிஎஸ்பிஸோட வாராக்கடன் ஜிஎன்பிஏ ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்? நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா? இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட்னு சொல்லலாம். பாருங்க, FY 21ல இது 9.11% இருந்துச்சு. அதாவது 6.16 லட்சம் கோடி ரூபாய். ஆனா FY 25ல பாத்தீங்கன்னா இது வெறும் 2.58% தான். 2.83 லட்சம் கோடி. இது கடந்த 5 வருஷமா படிப்படியா குறைஞ்சிருக்கு. வாவ், இது எப்படி சாத்தியமாச்சு? திடீர்னு இவ்வளவு குறைய என்ன காரணம்? இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. முக்கியமா 2016ல வந்த திவால் மற்றும் நொடிப்பு சட்டம், அதாவது ஐபிசி, அது ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஐபிசி, ஆமா, அத பத்தி நிறைய பேசப்பட்டதே. ஆமா, அது கடனை வசூலிக்க ஒரு டைம் பவுண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்துச்சு. 2024 வரைக்குமே ஐபிசி மூலமா 3.6 லட்சம் கோடி ரூபாய் ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம்ஸ் பல வருஷத்துல செஞ்சதை விட இது அதிகம். சரி, ஐபிசி மட்டும் காரணமா இல்ல வேற எதுவும் இருக்கா? இல்ல, அது மட்டும் இல்ல. கவர்மெண்ட், ஆர்பிஐ 2 பேரும் சேர்ந்து எடுத்த நடவடிக்கைகள், பேங்க்ஸ் லோன் கொடுக்கிற ரீதியில ஏற்பட்ட மாற்றங்கள், மானிட்டரிங் அதிகமானது, சார்ஃபேசி சட்டம், டிஆர்டி சட்ட திருத்தங்கள்னு பலதும் சேர்ந்து தான் இந்த நிலைக்கு காரணம். ஓகே. அப்போ மத்த பேங்க்ஸ், அதாவது பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓவரால் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் எஸ்சிபிஸோட ஜிஎன்பியும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. பல வருஷத்துல இல்லாத அளவுக்கு 2.3% தான் இப்போ. நெட் என்பிஏ வெறும் 0.5%. இது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பேங்க்ஸ் வாராக்கடனுக்காக ஒதுக்குற பணம், அதாவது ப்ரொவிஷனிங் கவரேஜ் ரேஷியோ பிசிஆர் மார்ச் 2025ல 76.3% இருக்கு. இது பேங்க்ஸோட பாதுகாப்பு நல்லா இருக்குன்னு காட்டுது. பேங்க்ஸோட ஹெல்த் நல்லா இருக்கு, அது சரி. ஆனா இந்த சேவைகள் மக்களை போய் சேருதா? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எப்படி இருக்கு? ஆர்பிஐயோட எஃப்ஐ இண்டெக்ஸ் பத்தி சொல்லுங்களேன். எஃப்ஐ இண்டெக்ஸும் பாசிட்டிவா தான் இருக்கு. மார்ச் 2025ல 67.0 உயர்ந்திருக்கு. போன வருஷம் இது 64.2 இருந்துச்சு. ஓ, அப்போ முன்னேற்றம் இருக்கு. நிச்சயமா. இதுல ஆக்சஸ், யூசேஜ், குவாலிட்டின்னு 3 சப் இண்டெக்ஸ் இருக்கு. இதுல யூசேஜ் குவாலிட்டியில நல்ல வளர்ச்சி தெரியுது. அதாவது அக்கவுண்ட் ஓபன் பண்றதோட நிக்காம மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வேர்ல்ட் பேங்க் டேட்டாவும் சப்போர்ட் பண்ணுதா? ஆமா. வேர்ல்ட் பேங்கோட லேட்டஸ்ட் குளோபல் ஃபின்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 படி 2024ல இந்தியால பேங்க் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க 89%. 89%? இது ரொம்ப அதிகம் இல்லையா? ரொம்ப அதிகம். யோசிச்சு பாருங்க, 2011ல இது வெறும் 35% தான். இப்போ 89%. உலக சராசரியே 79% தான். இது பெரிய சாதனை. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதா சொன்னீங்களே, அக்கவுண்ட் யூசேஜ் பத்தி. அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த 89% அக்கவுண்ட் ஹோல்டர்ஸ்ல 16% பேர் போன ஒரு வருஷமா அவங்க அக்கவுண்டை யூஸே பண்ணல. 16%? இது ரொம்ப அதிகமா தெரியுதே. ஆமா, உலக சராசரி வெறும் 6% தான்.
சோ இந்தியால அக்கவுண்ட்ஸ் இருக்கு, ஆனா அதை ஆக்டிவா யூஸ் பண்ணாதவங்களும் கணிசமா இருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்றாங்களா, இல்ல வேற காரணங்களான்னு யோசிக்கணும். டிஜிட்டல் யூசேஜ் பத்தி என்ன சொல்றீங்க? டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அதிகமா இருக்கு, ஆனா இன்னும் நிறைய பேர் அதை முழுசா பயன்படுத்தல. போன வருஷம் பாத்தீங்கன்னா 48.5% பேர் தான் டிஜிட்டலா பணம் அனுப்பவோ வாங்கவோ செஞ்சிருக்காங்க. அப்படியா? ஸ்மார்ட் போன் யூசேஜ் எப்படி இருக்கு? 66.5% பேர்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு, ஆனா அதுல 42% பேர்கிட்ட தான் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அப்புறம் பாதுகாப்பு. ஃபோன்ல பாஸ்வேர்ட் யூஸ் பண்றவங்க வெறும் 38.3% தான். சோ டிஜிட்டல் லிட்ரஸி, பாதுகாப்பு விழிப்புணர்வு இதுலெல்லாம் இன்னும் கவனம் செலுத்தணும். சரி, சேவிங்ஸ் பழக்கம் எப்படி இருக்கு? இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். போன வருஷம் 38.6% பேர் தான் சேவ் பண்ணதா சொல்றாங்க. இது ஃபார்மல், இன்ஃபார்மல் ரெண்டும் சேர்த்து. ஆனா ஆனா 63.3% பேர் கடன் வாங்கினதா சொல்றாங்க. சேவிங்ஸை விட கடன் வாங்குறது அதிகமா இருக்கு. இது லாங் டர்ம் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டிக்கு நல்லதில்ல. புரியுது. சரி, இப்போ இந்த பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாம் பார்த்தோம். இந்தியாவோட ஒட்டுமொத்த எக்கனாமிக் growth பத்தி கணிப்புகள் எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, பல ஏஜென்சிஸ் கணிச்சிருக்காங்க. ஏடிபி வந்து FY26க்கு 6.5%ன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி 6.7%ன்னு சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதுக்கு குளோபல் ஸ்லோடவுன், US டாரிஃப் மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. உள்நாட்டு நிறுவனங்கள் கிறிஸிலும் 6.5% தான் சொல்றாங்க. ஆனா அவங்க உள்நாட்டு கன்சம்ஷன், நல்ல மான்சூன் இதெல்லாம் பாசிட்டிவா பார்க்கறாங்க. வேர்ல்ட் பேங்க் கொஞ்சம் கம்மியா 6.3%ன்னு கணிச்சிருக்காங்க. மத்தவங்களும் OECD 6.3%, UBS 6.4%, மார்கன் ஸ்டான்லி 6.2, ஏறக்குறை இதே ரேஞ்சில தான் இருக்காங்க. அப்போ ஜெனரல் கன்சென்சஸ் என்ன? growth இருக்கும், ஆனா குளோபல் லெவல்ல இருக்கிற நிச்சயமற்ற தன்மை ஒரு தடையா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பணவீக்கம் குறைஞ்சிருக்கு. ஜூன் 2025ல CPI இன்ஃப்ளேஷன் 2.1%. இது கிட்டத்தட்ட 6 வருஷத்துல ரொம்ப குறைவான அளவு. சரி, பேங்க்ஸோட நிலைமை இம்ப்ரூவ் ஆகிறதால அவங்களால புது முயற்சிகள்ல இறங்க முடியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில புதிய பேங்கிங் சேவைகள், பார்ட்னர்ஷிப்ஸ் பற்றி பார்க்கலாமா? இப்போ ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் NRIகளுக்கும் கடல்ல வேலை செய்யறவங்களுக்கும் ஏதோ ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்காங்களே. ஆமா, 2 சர்வீஸ். ஒன்னு FCNR B டெபாசிட். இது ஃபாரின் கரன்சிலேயே டெபாசிட் பண்ணலாம், வட்டிக்கு வரி இல்ல, ஈஸியா பணத்தை திருப்பி எடுத்துட்டு போலாம். ஓகே, இன்னொன்னு வந்து ஈக்விட்டாஸ் எக்ஸ்ப்ளோரர் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இது இன்டர்நேஷனல் டிராவல் பண்றவங்க, சீஃபேரர்ஸ் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு, ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ்னு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓ, டார்கெட்டட் சர்வீஸ் மாதிரி இருக்கு. சரி, ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்கோட கதின்னு ஒன்னு சொன்னீங்களே, அது என்னது? இது வெஸ்ட் பெங்கால்ல கிராமப்புறம், சின்ன டவுன்ஸ்ல UPI யூசேஜ் அதிகப்படுத்த கொண்டு வந்த ஒரு டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கவுண்ட். ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட். EKYC மூலமா உடனே ஓபன் பண்ணிடலாம், பேங்க் போக வேண்டாம். அப்போ UPI எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஃபினோ பேங்கோட மர்ச்சன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அங்கேயே அக்கவுண்ட் ஓபன் பண்ணி UPIயும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை கடைசி மட்டத்துக்கு கொண்டு போக இது ஹெல்ப் பண்ணும். இப்போ டெக் கம்பெனிஸும் பேங்க்ஸும் சேர்றது சகஜமாயிடுச்சு. ஃபோன்பேவும் SBI கார்டும் சேர்ந்து கிரெடிட் கார்டு விட்டுருக்காங்களே. ஆமா, 2 கோ-பிராண்டட் கார்ட்ஸ், பர்பிள் அப்புறம் செலக்ட் பிளாக். இது ரூபே விசா 2 நெட்வொர்க்லயும் கிடைக்குது. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல வந்து ஃபோன்பே ஆப் மூலமா ஸ்பெண்ட் பண்ணா அதிக ரிவார்ட்ஸ் கிடைக்கும். செலக்ட் பிளாக்ல 10% வரைக்கும் வேல்யூ பேக், பர்பிள்ல 3% வரைக்கும். அது போக வெல்கம் வவுச்சர்ஸ், டிராவல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ரூபே கார்டை UPIயோட லிங்க் பண்ணலாமா? பண்ணலாம். அதுவும் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். இது எப்படி ஃபின்டெக்கும் ட்ரெடிஷனல் பேங்க்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கன்னு காட்டுது. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? அவங்க பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ண இருக்கு. நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் IIA இந்தியாவும் ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக? அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்ல ஆடிட்டிங், கவர்னன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்க்கு கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கம். இது அந்த பேங்க்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டார்லயும் பார்ட்னர்ஷிப்ஸ் இருக்கா? ஸ்ரீராம் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ESIF ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட டை அப் பண்ணிருக்காங்க. சோ ESIF பேங்க் பிரான்ச்சஸ் மூலமா ஸ்ரீராம் லைஃப் பாலிசிஸை விற்க முடியும். இதோட டார்கெட் ஆடியன்ஸ் முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் இன்சூரன்ஸ் வாங்குறவங்க, கிராமப்புற மக்கள், லோ இன்கம் குடும்பங்கள், இவங்களை ரீச் பண்றது தான் அவங்களோட குறிக்கோள்.
இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷனை அதிகப்படுத்த இது உதவும். ஓகே. வேற சில முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்ரூவல்ஸ் பத்தி சுருக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏடிபி திரிபுரால இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சுமார் 975 கோடி லோன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஏஞ்சல் ஒன் இருக்காங்க இல்லையா, அவங்க சிங்கப்பூரோட லிவல் ஹோல்டிங்ஸ் கூட சேர்ந்து லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இறங்க போறாங்க. 400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். இன்ட்ரெஸ்டிங். பேங்க் ஸ்டேக்ஸ் பத்தி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வார்பர்க் பின்கஸோட சப்சிடியரி கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 9.99% வரைக்கும் ஸ்டேக் வாங்க ஆர்பிஐ பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஃபினான்ஷியல் செக்டார்ல நடக்கிற சில மூவ்ஸ். இது தவிர வேற புது முயற்சிகள் இன்னும் நிறைய இருக்கு. நபார்டோட ரூரல் டெக் கோலாப், எம்சிஎக்ஸோட எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ், இண்டஸ்இன் பேங்கோட எம்எஸ்எம்இக்கான இண்டி ஃபார் பிசினஸ், பேங்க் ஆஃப் பரோடாவோட முதல் டிஜிட்டல் பிரான்ச், கெனரா பேங்கோட கெனரா ட்ரூ எட்ஜ்னு லிஸ்ட் பெருசு இல்லையா? குறிப்பா யூபிஐ அதோட வளர்ச்சி அசர வைக்குதுங்கிறத விட இது ஒரு புரட்சினே சொல்லலாம். 2016ல என்பிசிஐ ஆரம்பிச்சது இன்னைக்கு இந்தியால பணம் செலுத்துற முறையே மாத்திடுச்சு. ஜூன் 2025ல மட்டும் பாருங்க, 24 லட்சம் கோடிக்கு மேல டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. 24 லட்சம் கோடியா? வருஷ வளர்ச்சி எவ்வளவு சொன்னீங்க? 32% இயர் ஆன் இயர் growth. இன்னைக்கு இந்தியாவோட டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்ல 85% யூபிஐ தான். உலக அளவுல இதோட இடம் என்ன? குளோபல் லெவல்லயும் யூபிஐ ஒரு பெரிய பிளேயர். ஒரு நாளைக்கு 640 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுது. இது வீசாவோட டெய்லி வால்யூமை விட இப்ப அதிகம்னு சொல்றாங்க. உலகத்துல நடக்கிற ரியல் டைம் பேமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 50% யூபிஐ தான். அப்படியா? எந்தெந்த நாடுகள்ல இப்ப யூஸ்ல இருக்கு? சிங்கப்பூர், யுஏஇ, பூட்டான், நேபாள், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸ், பிரான்ஸ்னு 7 நாடுகள்ல அக்செப்ட் பண்றாங்க. பிரிக்ஸ் நாடுகள்லயும் இத ஒரு காமன் பிளாட்ஃபார்மா கொண்டு வர பேச்சுவார்த்தை நடக்குது. இது இந்தியாவோட டிஜிட்டல் பவருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. டெக்னாலஜி கல்வித்துறையிலையும் பெரிய மாற்றங்களை கொண்டு வருது. பிட்ஸ் பிலானி ஆந்திரால ஏஐ பிளஸ் கேம்பஸ் ஆரம்பிக்கிறாங்களே, அது பத்தி சொல்லுங்க. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஆந்திரால அமராவதியில அடுத்த 5 வருஷத்துல 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்தியாவோட முதல் ஏஐ பிளஸ் கேம்பஸ பிட்ஸ் பிலானி கொண்டு வராங்க. ஏஐ பிளஸ் அப்படின்னா? வெறும் ஏஐ மட்டும் இல்லாம ஏஐ கூட மத்த துறைகளையும் இணைச்சு படிக்கிற மாதிரி கோர்சஸ், ரிசர்ச் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. முதல் பேட்ச்ல 3000 ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் 7000க்கும் மேலன்னு பிளான் பண்றாங்க. இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ், புது மாஸ்டர்ஸ் டிகிரிஸ்னு நிறைய விஷயம் இருக்கு இதுல. எஜுகேஷன்ல இது ஒரு புது ட்ரெண்ட செட் பண்ணும் போல இருக்கு. நிச்சயமா. ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து ஒரு வீல் சேர் கண்டுபிடிப்பு YD1. அதுல என்ன ஸ்பெஷல்? YD1 இது இந்தியாலேயே செஞ்ச ஆக்டிவ் ரிஜிட் ஃப்ரேம் வீல் சேர்ல ரொம்ப லைட் வெயிட், வெறும் 8.5 கிலோ தான். ஓ, ஆக்டிவ் வீல் சேர்னா? இது யூசர்ஸே ஈஸியா ஆப்ரேட் பண்ற மாதிரி டிசைன் பண்ணது. ரொம்ப ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு ஏத்தது. பொதுவா இந்த மாதிரி வீல் சேர்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி, இம்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா இத ஐஐடி மெட்ராஸ், டிடிகே சென்டர், டிஹெச்ஆர்வி மொபிலிட்டின்னு சேர்ந்து இங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி எப்படி? ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. யூசரோட அளவுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 14 கலர்ஸ்ல வருது. ரொம்ப கடுமையான டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணிருக்கு. இது டெக்னாலஜி எப்படி அன்றாட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சூப்பர். இப்போ டிஃபென்ஸ் சைடுல ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றிகரம்னு செய்தி வந்துச்சு. ஆமா, இது கிழக்கு லடாக்ல ரொம்ப உயரமான பகுதியில 4500 மீட்டருக்கு மேல நம்ம ஆர்மி நடத்தின டெஸ்ட். ஆகாஷ் சிஸ்டத்தோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த ஆகாஷ் பிரைம். இதுல என்ன மேம்படுத்தியிருக்காங்க? இதுல உள்நாட்டிலேயே தயாரிச்ச ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் RF சீக்கர் இருக்கு. இது டார்கெட்டை ரொம்ப துல்லியமா ட்ராக் பண்ணி தாக்க உதவும். டெஸ்ட்ல 2 ஃபாஸ்ட் மூவிங் ஏரியல் டார்கெட்ஸை வெற்றிகரமா அழிச்சது. ரொம்ப மோசமான வெதர்லயும் உயரமான இடங்கள்லயும் இது நல்ல செயல்படும்னு நிரூபிச்சிருக்காங்க. நம்ம டிஃபென்ஸ்ல செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு இது ஒரு முக்கிய படி. சரி, இப்போ கவர்னன்ஸ் சோஷியல் இம்பாக்ட் பக்கம் வரலாம். ஜிஎஸ்டி வரி கட்டுறவங்க பத்தி SBI ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, அதுல சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்காமே. ஆமா, அந்த ரிப்போர்ட் சில கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லுது. மொத்தத்துல 1.52 கோடி ஆக்டிவ் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கான். இதுல கிட்டத்தட்ட பாதி வெறும் 5 ஸ்டேட்ஸ்ல தான் இருக்கு. எந்த ஸ்டேட்ஸ்? உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா. இதுல ஆச்சரியம் என்னன்னா உத்தரப்பிரதேஷ் 13.2% தான் ஃபர்ஸ்ட். ஓ, அப்போ மாநிலத்தோட எக்கனாமிக் சைஸுக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் நேரடி தொடர்பு இல்லையா? அதுதான் இந்த ரிப்போர்ட்ல ஹைலைட் பண்றாங்க.
தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளா மாதிரி எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஸ்டேட்ஸோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பங்கு அவங்களோட ஜிஎஸ்டிபி பங்கை விட கம்மியா இருக்கு. ஆனா யூபி, பீகார், குஜராத் மாதிரி ஸ்டேட்ஸ்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பங்கு அவங்க ஜிஎஸ்டிபி பங்கை விட அதிகமா இருக்கு. இது எதை காட்டுது? இது அந்த ஸ்டேட்ஸ்ல எக்கனாமி ஃபார்மலைஸ் ஆகுறது, அதாவது முறைப்படுத்தப்படுறது வேகமா நடக்குதுன்னு, டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ் அதிகமாகுதுன்னு எஸ்பிஐ ரிசர்ச் சொல்லுது. முன்னாடி டாக்ஸ் நெட்ல வராத பிசினஸ்லாம் இப்போ ஜிஎஸ்டிக்குள்ள வர்றாங்கன்னு அர்த்தம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங் ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி. கடந்த 5 வருஷத்துல மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் டபுள் ஆயிருக்கு. FY21ல 11.4 லாக்ஸ் கோடியிலிருந்து FY25ல சுமார் 22.1 லாக்ஸ் கோடிக்கு போயிருக்கு. ஓகே, இப்போ தூய்மைக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் இந்தூர் மறுபடியும் ஃபர்ஸ்டா? ஆமா, இது 8வது தடவையா இந்தூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது அவங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டை காட்டுது. சூரத் 2வது, நவி மும்பை 3வது இடம். கங்கா டவுன்ஸ்ல கண்டோன்மெண்ட் போர்டு. சிறந்த கங்கா டவுன் பிரயாக்ராஜ், சிறந்த கண்டோன்மெண்ட் போர்டு சிகந்தராபாத். இந்த அவார்ட் சிட்டிஸ்க்கு நடுவுல ஒரு நல்ல போட்டியை உருவாக்குது. உத்தரப்பிரதேசத்துல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு யுஎன்டிபி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பத்தி சொன்னீங்களே. ஆமா, இது ஒரு நல்ல விஷயம். யூபி கவர்மெண்ட்டும் ரிலீஃப் கமிஷனர் ஆஃபீஸ், ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் யுஎன்டிபியும் சேர்ந்து டிசாஸ்டர் ரிஸ்க் குறைக்கிற டிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க. பட்ஜெட் கடந்த 5 வருஷத்துல மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் டபுள் ஆயிருக்கு. FY21ல 11.4 லாக்ஸ் கோடியிலிருந்து FY25ல சுமார் 22.1 லாக்ஸ் கோடிக்கு போயிருக்கு. ஓகே, இப்போ தூய்மைக்கான ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் இந்தூர் மறுபடியும் ஃபர்ஸ்டா? ஆமா, இது 8வது தடவையா இந்தூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது அவங்களோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டை காட்டுது. சூரத் 2வது, நவி மும்பை 3வது இடம். கங்கா டவுன்ஸ்ல கண்டோன்மெண்ட் போர்டு. சிறந்த கங்கா டவுன் பிரயாக்ராஜ், சிறந்த கண்டோன்மெண்ட் போர்டு செகந்தராபாத். இந்த அவார்ட்ஸ் சிட்டிஸ்க்கு நடுவுல ஒரு நல்ல போட்டியை உருவாக்குது. உத்தரப்பிரதேசத்துல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்க்கு யுஎன்டிபி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பத்தி சொன்னீங்களே. ஆமா, இதோ ஒரு நல்ல விஷயம். யூபி கவர்மெண்ட்டும் ரிலீஃப் கமிஷனர் ஆஃபீஸ், ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டம் யுஎன்டிபியும் சேர்ந்து டிசாஸ்டர் ரிஸ்க் குறைக்கிற டிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க. பட்ஜெட் சுமார் 20 கோடி பட்ஜெட். 3 வருஷத்துக்கு மாநிலத்தோட 75 மாவட்டங்களையும் கவர் பண்ணுவாங்க. பேரிடரை சமாளிக்கிற திறனை அதிகப்படுத்த இது உதவும். சரி, கடைசியா மகாராஷ்டிரால ஒரு முக்கியமான முடிவு. அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு அக்ரி ஸ்டேட்டஸ். இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? இது இந்தியாலே முதல் தடவையா நடக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்புக்கு விவசாய அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்? இதனால அந்த தொழில்ல இருக்கிற சுமார் 76 லட்சம் குடும்பங்களுக்கு ஃபயா கிடைக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. முக்கியமா கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி லோன் வாங்கும்போது விவசாயிகளுக்கு கிடைக்கிற 4% வரைக்குமான வட்டி மானியம் இவங்களுக்கும் கிடைக்கும். கிராம பஞ்சாயத்தும் இவங்க மேல அக்ரி டாக்ஸ் ரேட்டை தான் போட முடியும். இது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் போல இருக்கே. ஆமா, ஏன்னா மகாராஷ்டிரா ஜிஎஸ்டிபில அனிமல் ஹஸ்பண்டரி பங்கு 24%, விவசாயத்தோட 12% அதிகம். சோ இந்த அங்கீகாரம் அந்த செக்டாரோட வளர்ச்சிக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். நாம இன்னைக்கு ஃபினான்ஷியல் செக்டார், ஹெல்த், டெக்னாலஜியோட வளர்ச்சி, கவர்னன்ஸ், சோஷியல் இம்பாக்ட்னு பல ஏரியாஸ்ல நடந்த முக்கியமான மாற்றங்களை பத்தி டீப்பா பேசணும். என்பிஏ குறைஞ்சது, யூபிஐயோட குளோபல் ரீச், ஏஐ எஜுகேஷன், புது இன்னோவேஷன்ஸ், ஸ்டேட் லெவல் பாலிசிஸ்னு நிறைய கவர் பண்ணோம். ஆமா, இது எல்லாமே தனித்தனி நியூஸா தெரிஞ்சாலும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. பேங்க்ஸ் ஹெல்த்தியா இருந்தாதான் புது டெக்னாலஜிக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். யூபிஐ மாதிரி டூல்ஸ் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு பல லட்சம் குடும்பங்களோட லைஃபை மாத்தலாம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. இந்த டிஸ்கஷன் கடைசியில உங்களுக்கா ஒரு கேள்வி மனசுல வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூபிஐ மாதிரி டிஜிட்டல் டூல்ஸ் 89% பேருக்கு பேங்க் அக்கவுண்ட்னு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பயங்கரமா போயிட்டு இருக்கு.
ம் இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்ஸ் கால்நடை வளர்ப்பு மாதிரி ட்ரெடிஷ்னல் செக்டாருக்கு அக்ரி ஸ்டேட்டஸ் கொடுத்து அதோட முக்கியத்துவத்தை ஏத்துக்கறாங்க. ஆனா அதே சமயம் நம்ம கிட்ட இருக்கிற பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல 16% யூஸே பண்ணாம இருக்கு. ஆமா, அந்த முரண்பாடு இருக்கு. இந்த வெவ்வேறான சில சமயம் முரண்பாடா தெரிகிற போக்குகள் இந்தியாவோட வளர்ச்சி பாதையோட பரப்பளவு பிரெட்த் பத்தியும் அதோட ஆழம் டெப்த் பத்தியும் நமக்கு என்ன சொல்லுது? ஒருவேளை உண்மையான வளர்ச்சிங்கிறது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த விரிவான அலசலில் சந்திக்கலாம். நன்றி.